கொமஸ்வாத்தி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். தரம் 10ல் 3வது பாடம் வணிக அமைப்புகள். வணிக அமைப்புகளில் அந்த பாடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஆரம்பமாக வணிக அமைப்புகளை வகைப்படுத்துகிறோம். இப்போ வணிக அமைப்புகளை வகைப்படுத்தும் போது 3 அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். ஒன்று, உரிமை அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். அடுத்தது நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். அடுத்தது பருமன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். உரிமை அடிப்படையில் வகைப்படுத்தும் போது நாங்கள் எப்படி வகைப்படுத்துவோம்னு சொன்னால், உரிமை யாருக்கு இருக்குது? இப்போ உரிமை அரசாங்க பக்கத்துக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை அரசு துறை அல்லது பொதுத்துறைன்னு சொல்லுவோம். உரிமை அரசாங்கத்துக்கு இல்லை, தனியாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தனியார் துறைன்னு சொல்லுவோம். அப்போ உரிமை அடிப்படையில் நாங்கள் வணிக அமைப்புகளை 2 வகைப்படுத்துவோம். ஒன்று தனியார் துறை, அடுத்தது பொது அல்லது அரசு துறை என்று சொல்கிறது. அடுத்தது நோக்கத்தின் அடிப்படையில் வணிகத்தை வகைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், நோக்கம் என்ன? பெரும்பாலும் வணிகத்தில் லாப நோக்கத்தோடு செயற்படுறவங்க, லாப நோக்கம் இல்லாமல் செயற்படுறவங்க. அப்போ நாங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் வணிகத்தை வகைப்படுத்தும் போது லாப நோக்கம் உள்ள வணிகங்கள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துவோம். அடுத்தது சமூக நல நோக்கம் அல்லது லாப நோக்கமற்ற வணிகம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகைப்படுத்துவோம். அடுத்தது பருமன் அல்லது அளவு அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்தும் போது சிறிய நடுத்தர அளவிலான வணிகங்கள்னு ஒரு வகை. அடுத்தது பாரிய வணிகங்கள், பேரளவு வணிகங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகைப்படுத்துவோம். இப்போ நாங்கள் வணிகங்களை வகைப்படுத்தியாச்சு. எப்படி எதன் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம்? நோக்கம், உரிமை, அளவு, இந்த அடிப்படையை வச்சு வகைப்படுத்தினா இந்த வகைப்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு வகைக்குள்ளையும் வாரவங்க இருக்கிறாங்களே அவங்கள எடுத்து நாங்கள் தனித்தனியாக கதைக்க போகிறோம். அதுதான் இந்த பாடம் ஃபுல்லாகவே போகுது. அப்படி தான் இந்த பாடம் போகுது. அப்போ அதில் முதலாவது நாங்கள் கதைக்க போகிறது தனியால் உரிமை வணிகம். தனியால் உரிமை வணிகம்னு சொல்கிறது, அதாவது ஒரு ஆள் நடத்திட்டு போகிற வணிகம். இதை பற்றி கதைக்க போகிறோம். தனியால் உரிமை வணிகம் நோக்கம் அடிப்படையில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நோக்கம் லாப நோக்கத்தோடு செயற்படுறவங்களா வைக்க போகிறாங்க. அதே நேரம் அவங்க உரிமை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் தனியார் துறை சார்ந்தவங்களா வைக்க போகிறாங்க. தனியார் உரிமை வணிகம் நோக்கம் அடிப்படையில் லாப நோக்கம், உரிமை அடிப்படையில் தனியார் துறை சார்ந்தவங்களா இருக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் தனியார் உரிமை வணிகம் தான் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், தனி ஒருத்தருக்கு சொந்தமான வணிகம், ஒரு ஆள் நடத்திட்டு போகிற வணிகம். நாங்கள் எங்களோட ஊர்ல எல்லாம் பார்ப்போம். சில்லறை கடைகளுக்கும், சில உடுப்பு கடைகளுக்கும், சில வியாபாரங்களுக்கும் அதுக்கு ஓனர் எத்தனை பேர் என்று எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் தான் இருப்பார். தனி ஒரு ஆள் நடத்திட்டு போவார். அப்போ தனி ஒருவருக்கு சொந்தமான வணிகங்களை நாங்கள் தனியார் உரிமை வணிகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தனியார் உரிமை வணிகத்தை பொறுத்தவரையில் அது ஆரம்பிக்கிறது லேசு. சிறிய அளவு மூலதனம் போதுமாக இருக்கும். தனி ஒருவரே என்ன செய்வார்? லாப நட்டங்களை எடுத்துக்கொள்வார். அடுத்தது தனி ஒருவரே தான் என்ன செய்வார்? தீர்மானங்களை எடுப்பார். அப்போ இது தனியார் உரிமை வணிகம். தனியார் உரிமை வணிகம் இப்படி தான் நாங்கள் எங்களோட ஏரியாக்குள்ளேயே நாங்கள் அதை பார்த்துக்குள்ளே எழும். இப்போ நாங்கள் தனியார் உரிமை வணிகத்தினுடைய பண்புகள், ஒரு தனியார் உரிமை வணிகத்தை நாங்கள் அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவது, மூலதனம் தனி ஒருவரால் ஈடுபடுத்தப்படும். இப்போ ஒரு ஆள் தானே வணிகத்தை நடத்திட்டு போகிறாரு. அப்போ மூலதனம் போட போகிறது யார்? அந்த ஒரு ஆள் தான். இப்போ கரீம் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது. கரீம் ஸ்டோர்ஸில் கரீமுங்கிறவர் தான் உரிமையாளர்னு சொன்னால் மூலதனம் போடுறவர் கரீம். அப்போ அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், அவர் சேமிப்பில் இருந்து மூலதனத்தை போடுவார், இல்லாட்டி யாரை கடனை வாங்கி போடுவார். அப்போ மூலதனம் இப்படித்தான் அந்த நிறுவனத்துக்கு வரும். அப்போ தனியார் உரிமை வணிகத்தில் ஒரு பண்பு மூலதனம் உரிமையாளரால் போடப்படும். உரிமையாளர் அங்கே ஒரு ஆள் தான் இங்கே போகிறார். அடுத்த பண்பு, இலாபம் அல்லது நட்டத்தை தனி ஒருவரே அனுபவிப்பார். இப்போ நிறுவனத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? உரிமையாளர் எத்தனை பேர்? ஒரு ஆள். அவர் தானே மூலதனம் போடுறாரு. இப்போ நிறுவனம் லாபம் உழைக்குது. லாபம் யாருக்கு போகுது? உரிமையாளருக்கு. அவர் தான் எடுத்துக்கொள்ள போறாரு. லாபம் அதாவது நிறுவனத்துக்கு இப்போ நட்டம் நட்டம் யார் அனுபவிக்க போகிறது? நட்டத்தை யார் ஃபேஸ் பண்ண போகிறது? அதுவும் உரிமையாளர் தான். அப்போ லாப நட்டங்கள் உரிமையாளருக்கே போகும், உரிமையாளரையே சாரும் அப்படிங்கிறது தனியார் உரிமை வணிகத்தில் இன்னொரு பண்பு. 3வது பண்பு, உரிமையாளரின் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு. இப்போ உரிமையாளரின் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுது, உரிமையாளர் தான் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு மேலதிகமாக நட்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் தனது சொந்த சொத்துக்களை இழக்க நேரிடும் அந்த நிலைமையை தான் நாங்கள் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்ல வருவோம்.
இப்போ வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு நான் சும்மா கதைக்குள்ள உங்களுக்கு விளங்க அமைக்கும். நான் கொஞ்சம் அதை டீப்பாக சொல்கிறேன். இப்போ உரிமையாளர் என்ன செய்கிறாரு வந்து தன்ட்ட கையில் கிட்ட ஒரு 5 லட்சம் காசை போட்டு வணிகத்தை நடத்திட்டு போகிறாரு. அப்போ உரிமையாளர் சொந்த காசு 5 லட்சம் அந்த வணிகத்துக்குள்ளே இருக்குது. அதே நேரம் உரிமையாளர் என்ன செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் பேங்க்ல இருந்து ஒரு 3 லட்சத்தை கடன் எடுத்திருந்தாரு. ரைட். இப்போ வணிகத்துக்குள்ள அவர் போட்ட 5 லட்சம், பேங்க்ல இருந்து எடுத்த 3 லட்சம், 8 லட்சம் இருக்குது. உரிமையாளர் என்ன செய்யறாரு, அவர் நண்பர் ஒரு ஆள் டைம் என்ன செஞ்சிருந்தாரு, ஒரு 2 லட்சம் கடன் வாங்கியிருந்தாரு. ரைட்டா. இப்போ நண்பர் 2 லட்சம் நிறுவனத்துக்குள்ள வருது. மொத்தமாக இப்போ 10 லட்சம் நிறுவனத்துக்குள்ள ஈக்குதுன்னு வைங்க. இப்போ வணிகத்தை நடத்திக்கிட்டு போகக்குள்ள என்ன நடக்குது, ஏதாச்சும் ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டது, இல்லாட்டி இவரை சரியாக வணிகத்தை நடத்த இல்லாமல் போனதால வணிகம் வந்து லொஸ் ஆகிடுது. அப்படி வணிகம் வந்து நட்டம் அடைஞ்சிருது. வணிகத்தை மூட வேண்டிய, அதாவது பிஸ்னஸே நம்ம இனி நிறுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு உரிமையாளர் வாராருன்னு வைங்க. வந்தால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உரிமையாளர் தான் ஈடுபடுத்திய மூலதனத்தை இழக்கிறாரு. ஒன்று, அவர் 5 லட்சம் பெய்த்தது. ரைட். ஒரு விஷயம் பெய்த்தது. இப்போ 5 லட்சம் பொய்த்துது அப்படின்னு சொல்லி உரிமையாளரால் சும்மா இயக்கலுமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் உரிமையாளரால் சும்மா இயக்க இயலாது. ஏன்னு சொன்னால் அவர் பேங்க்ல இருந்து ஒரு 3 லட்சம் கடன் எடுத்துக்கிறாரு. நண்பர் ஒருவர்கிட்ட இருந்து 2 லட்சம் கடன் எடுத்துக்கிறாரு. அப்போ பேங்குக்கு கொடுக்க வேண்டிய 3 லட்சமும் இவர் தான் கொடுக்கணும், நண்பருக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தையும் இவர் தான் கொடுக்கணும். அப்போ வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்புன்னு சொல்றது, இப்போ இவர மூலதனத்தின் அளவுக்கு நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா? இப்போ இவர் வந்து 5 லட்சத்தை இழந்து அவர் சும்மா இந்திரேலும் அப்படின்னு சொன்னா அவரை நட்ட பொறுப்பு இந்த 5 லட்சத்துக்குள்ள தான் வரையறுக்கப்பட்டிக்குதுன்னு அர்த்தம். அப்ப நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட இல்லை அப்படின்ற மீனிங் சொன்னா அவர் மூலதனத்தையும் இழந்து, மூலதனத்தின் அளவுக்கு இல்லாமல் மூலதனத்தையும் இழந்து, மூலதனத்துக்கு மேலதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னா அவர் சொந்த சொத்துக்களை இழந்து இந்த கடன்களை, இந்த பொறுப்புகளை அடைக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார். அப்ப பேங்குக்கு கொடுக்க வேண்டிய 3 லட்சத்தையும் நண்பருக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தையும் அவர சொந்த சொத்துக்களை வித்து என்ன செய்வாரு, அவர் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகுவாரு. இதைத்தான் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப தனியார் உரிமை வணிகத்தினுடைய நட்ட பொறுப்பு வந்து வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு ஆயிக்கும். உரிமையாளர் தான் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு மேலதிகமாக நட்டம் ஏற்பட்டா தனது சொந்த சொத்துக்களை இழக்க நேரிடும். இதைத்தான் வந்து வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு அப்படின்ற விஷயம் சொல்லுது. தனியார் உரிமை வணிகங்களுக்கு வந்து சட்ட ஆளுமை இல்லைன்னு சொல்லுவோம். தனியார் உரிமை வணிகங்களுக்கு சட்ட ஆளுமை இல்லை. சட்ட ஆளுமைங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக விளங்கிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, இப்ப முவாத்ன்ற ஒரு ஆள் இருக்கிறாரு. இவர் தான் உரிமையாளர் முவாத். இவர் என்ன செய்யறாரு, அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம் வந்து விற்கிறது தான் இவரோட கடை. ரைட். இப்ப முவாதுங்கிறவர் செயின் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அவரோட கடையை செஞ்சுட்டு போறாரு. ரைட். செயின் ஸ்வீட்டுங்கிற பேர்ல. இப்ப ஒரு வழக்கு தொடர்றதா இருந்தாலோ, சொத்துக்களை வாங்குறதா இருந்தாலோ, வங்கி கடனை பெற்றுக்கொள்றதா இருந்தாலோ, இப்ப நாங்க வந்து செயின் ஸ்வீட்ஸுங்கிற பேரை பயன்படுத்த போறோமா அல்லது முவாதுங்கிற பேரை பயன்படுத்த போறோமா அப்படின்னு கேட்டா, நாங்க செயின் ஸ்வீட்ஸுங்கிற பேரை பயன்படுத்த இயலாது. ஏன் பயன்படுத்த இயலாதுன்னு சொன்னா, தனியார் உரிமை வணிகங்களுக்கு வந்து சட்ட ஆளுமை இல்லை. அப்ப நாங்க சொத்துக்களை வாங்குறதா இருந்தாலோ, ரைட், அதே மாதிரி வழக்கு தொடரப்படுறதா இருந்தாலோ, அதே மாதிரி வங்கி கடன் பெற்றுக்கொள்றதா இருந்தாலோ உரிமையாளர் சொந்த பேர்ல தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப தனியார் உரிமை வணிகத்துக்கு, இந்த செயின் ஸ்வீட்னு சொல்லக்கூடிய இந்த தனியார் உரிமை வணிகத்துக்கு வந்து சட்ட ஆளுமை இல்லை. தனியார் உரிமை வணிகத்திட இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னா, இப்ப உரிமையாளர் வந்து மரணம் அடைகிறாரு அல்லது உரிமையாளர் வந்து சித்த சுவாதீனமற்ற நிலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஆளை வச்சு தான் இந்த வணிகம் மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்ப அந்த ஒரு ஆள் இறக்குறாரு, இல்லாட்டி சித்த சுவாதீனமற்ற நிலைக்கு போறாரு. இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வணிகம் தொடர்ந்து நடக்காது. அவர் செஞ்ச வணிகம் தொடர்ந்து நடக்காது. அப்ப அதனால தனியார் உரிமை வணிகத்துக்கு வந்து தொடர்ந்து இயங்கக்கூடிய தன்மை இல்லை. அதே மாதிரி தனியார் உரிமை வணிகங்களை பொறுத்தவரையில தனியார் உரிமை வணிகங்களை பதிவு செய்யறது கட்டாயம் இல்லை. தனியார் உரிமை வணிகங்களை பதிவு செய்யறது கட்டாயம் இல்லை தான். ஆனாலும் உரிமையாளர்ட பேர்ல இல்லாம வேறு பெயர்ல வணிகம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வணிகத்தை பதிவு செய்யணும். இப்ப உரிமையாளர்ட பேர் வந்து ரவி. இப்ப வணிகம் வந்து ரவிங்கிற பேர்ல இல்லாம, ரைட், வேற ஒரு பேர்ல, பொதுவான பேர்ல அந்த வணிகத்தை A to Z புக் ஷாப் அல்லது வேற பேர்ல அப்படி ரவிங்கிறவர் வைக்கிறாரு அவர் வணிகத்துக்கு பேர் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த வணிகத்தை வந்து பதிவு செய்யணும். ரைட்.
அப்போ உரிமையாளர் அவர பேர்லேயே அந்த வணிகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பதிவு செய்ய தேவையில்லை. உரிமையாளர் பேரில் இல்லாமல் வேறு பேரில் காணப்படுற வணிகங்களை நாங்கள் பதிவு செய்யணும். வணிகத்தை நாங்கள் எங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் உரிய மாகாண சபையில் வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டத்துக்கு கீழே வணிக பெயர் பதிவாளர் அலுவலகத்தில் நாங்கள் வணிகத்திற பெயரை பதிவு செஞ்சு கொள்ளணும். அப்போ இவ்வளோதான் தனியார் உரிமை வணிகத்தினுடைய பண்புகள். அப்போ மூலதனம் ஒரு ஆள் தான் போட போகிறாரு, லாப நட்டத்தை அவரே அனுபவிக்க போகிறாரு, உரிமையாளரின் பொறுப்பு வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு, சட்ட ஆளுமை இல்லை, ரைட், தொடர்ந்து இயங்கும் தன்மை இல்லை, பதிவு செய்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் உரிமையாளரோட பேரில் இல்லாமல் வேறு பேரில் காணப்படுற வணிகங்கள் கட்டாயமாக பதிவு செய்யணும், ரைட். அப்போ இதுதான் ஒரு தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, அனுகூலங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பண்புகளை வச்சே சில விஷயங்களை நாங்கள் அங்கிட்டு நன்மை தீமைகளை தூக்கி போட இயலும், ரைட். அப்போ முதலாவது இலகுவாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு நன்மை. தனியார் உரிமை வணிகத்தை நாங்கள் இலகுவாக ஆரம்பிக்கலாம். ஏனைய வணிகங்களோட ஒப்பிடும்போது இந்த தனியார் உரிமை வணிகத்தை கட்டுப்படுத்துகிற சட்டங்கள் குறைய, அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவு மூலதனம் இருந்தாலும் நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தனியார் உரிமை வணிகத்தை இலகுவாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நன்மை. இந்த நன்மை என்னன்னு சொன்னால் லாபம் முழுக்க ஒரு ஆளுக்கே போகும். தனி ஒரு ஆள் தான் நடத்திட்டு போகிறாரு. இப்போ லாபம் முளைச்சா வேற யார் கொடுக்க போகிறாரா? இல்லை, அவரே எடுத்துக்கொள்வார். அப்போ லாபம் முழுவதும் உரிமையாளருக்கே போகும் அப்படிங்கிறது இன்னொரு நன்மை. அடுத்தது நம்ம நிறுவனத்திட தகவல்களோட இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் தனியொரு ஆள் தானே உரிமையாளர் ஆகிக்க போகிறாரு. அப்போ தனியொரு ஆள் உரிமையாளர் ஆகிக்கும் போது அவர் செய்த வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை யார்ட்டையும் அவர் ஷேர் பண்ண போகிறது இல்லை. அப்போ அவர் வியாபாரம் சம்பந்தமான ரகசியத்தன்மை எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த நன்மை தன்னுடைய திறமையை உச்சமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். தனி ஒரு ஆள் தான் உரிமையாளர் ஆகிக்க போகிறாரு. அப்போ அவர் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு அவர் பிஸ்னஸை நல்லா செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னு சொன்னால் சுதந்திரமாக தீர்மானம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் தானே உரிமையாளர். அப்போ யார்கிட்டையும் பெர்மிஷன் எடுக்கவோ டிஸ்கஸ் பண்ணவோ ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டிக்கவோ தேவை ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவராக யோசித்து முடிவெடுத்து செஞ்சுட்டு போகலாம். அப்போ சுதந்திரமாக தீர்மானம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை. இப்போ தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய பிரதிகூலங்கள், தீமைகள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். ஒன்று, உரிமையாளர்கிட்ட வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு. நாங்கள் நட்ட பொறுப்பு பற்றி கழிச்சிட்டோம், வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பை பற்றி கழிச்சிட்டோம். அது உரிமையாளர் தான் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு மேலதிகமாக நிறுவனத்தில் நட்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் அவரை சொந்த சொத்துக்களை இழந்து அந்த பொறுப்புகளை அடைக்க வேண்டி இருக்கும். இதைத்தான் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்புன்னு சொல்லுவோம். அப்போ இது வணிகத்தில் தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிகூலம், வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு. அது மூலதனத்தை திரட்டுறதுல சிரமம் வைக்கும். ஏன் மூலதனத்தை திரட்டுறது சிரமம் வைக்கும்னு சொன்னால் தனியொரு தன மூலதனம் போகணும். இப்போ 2-3 பேர் சேர்ந்து மூலதனம் போடுறப்போ ஒரு பெரிய அளவிலான மூலதனம் நிறுவனத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் தனி ஒருத்தர் மூலதனம் போடுறதால மூலதனம் திரட்டுறதுல சிரமம் வைக்கும். ஏன்னா அவர் சேமிப்பை போட போகிறாரு, கொஞ்சம் கடன் நங்காலங்கள் எடுத்து தான் அதை பார்க்கணுமா அவர். அப்போ மூலதனத்தை திரட்டுறது சிரமம் அப்படிங்கிறது தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிகூலம். தனியார் உரிமை வணிகத்தை பொறுத்தவரையில் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து இயங்கும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் மரணம் அடைஞ்சாலோ சித்த சுவாதீனமற்ற நிலைக்கு போனாலோ வணிகம் முடிவுக்கு வந்துடும். அப்போ இது தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிகூலம். அடுத்தது சட்ட ஆளுமை இல்லை. வணிகத்துக்கு சட்ட ஆளுமை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? சட்ட நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அடுத்தது வணிகத்துக்கு சட்ட ஆளுமை இல்லை. சட்ட ஆளுமை இல்லை அப்படின்னாலே வணிகத்துக்காக மேற்கொள்ளப்படுற சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே உரிமையாளர் பேரில் தான் நடக்கும். அப்போ வணிகத்துக்குன்னு ஒரு சட்ட ஆளுமை இல்லை, தனி மனித அந்தஸ்து இல்லை அப்படிங்கிறது தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிகூலம். இன்னொரு பிரதிகூலம் என்னன்னு சொன்னால் உரிமையாளர்கிட்ட தனிப்பட்ட தீர்மானங்கள் தோல்வி அடைய முடியும், வெற்றிகரமற்றதாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையாளர் அவர் தானே தீர்மானம் எடுக்கிறாரு, தனியே தீர்மானம் எடுக்க போறாரு. அப்போ அவர் எடுக்கிற தீர்மானம் சில நேரங்களில் மிஸ் ஆகிடலாம், தோல்வி அடைஞ்சிடலாம். அப்போ இது தனியார் உரிமை வணிகத்தில் இருக்கக்கூடிய பிரதிகூலங்கள். ஸோ இன்னைக்கு நாங்கள் வணிக அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய தனியார் உரிமை வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் படித்தோம்.
ஸோ தொடர்ந்தும் இந்த மாதிரியான தகவல்களை விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கொமர்ஸ் வார்த்தைன்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.